ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம கேரளா ஸ்டைலில் மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மாங்காய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அரை மாங்காய் எடுத்திருக்கேன். தோலோடு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 3 மிளகாயாக சேர்த்துக்குங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பை சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நெய்ஸாக நம்ம அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது ரொம்ப நெய்ஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொரகொரப்பு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்குங்க. இது சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதா இருந்தால் வெறுமனேன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சட்னி எப்படி இருந்துச்சுங்கிறத. தேங்க்யூ.